ஊடாக வரப்பட்டது என்னன்னு சொன்னால் அவர்களை தனிப்பட்டு சொல்றதுக்கு எங்களால முடியல. என்னன்னு சொன்னா இதுல என்ன நோக்கம் இருக்கு, என்னத்துக்கு அவங்க செய்யறாங்கன்றது இன்று வரை எங்களுக்கு தெரியாது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் நிற்கிறது முழங்காவில் ஒரு சிறுவர் பாடசாலையில் நடக்கிற அவதூறு சம்பந்தமான ஒரு காணொளி பதிவு செய்கிறதுக்காக நிற்கிறோம். இங்கே இந்த மாணவர்கள் இங்கே கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் சம்பந்தமான ஒரு பிழையான அபிப்பிராயம் வந்ததாகவும் அதற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுவதாக தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். பார்த்து அந்த ஆசிரியர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் என்று சொல்லி கேட்டு, தொடர்ந்து எங்களோட காணொலியோடு இணங்கி நீங்கள் ஆதரவு தரணும் என்று சொல்லி கேட்டு, எங்களுடைய பாடசாலை விடுமுறைக்கு முற்பட்ட ஒரு சில நாட்களில் எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களை பற்றிய தகவல்கள் எங்கள்கிட்ட என்னென்னு சொன்னால் வலைத்தளம் ஊடாக வரப்பட்டது. என்னென்னு சொன்னால் அவர்களை பற்றி தப்பான கருத்து, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மாதிரி எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு நாங்கள் அதுக்காக வலையக்கல்வி பணிமனை மற்றும் ஆளுநர் அலுவலகம் என்று பல இடங்களுக்கு சென்றாங்க. தனிப்பட்டு சொல்றதுக்கு எங்களால் முடியல. என்னன்னு சொன்னா இதுல என்ன நோக்கம் இருக்கு, என்னத்துக்கு அவங்க செய்யறாங்கன்றது இன்று வரை எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை எங்களால் புரிஞ்சு கண்டுகொள்ளக்கூடிய ஒரு விடயமா தெரியல. இதுல என்ன இருக்குன்னு இந்த நிமிஷம் மட்டும் எங்களுக்கு தெரியாது. நாங்களுமா அதை தேடுதலாக தான் இருக்குது. என்னத்துக்காக அவர்கள் செய்கிறாங்கன்னு சொல்லி தேடுறோம். ஆனால் தேடுதல் எங்களுக்கு விட கிடைக்கல. அந்த விட கிடைக்காதுன்னு பட்சத்தில் இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமையை நாங்கள் கொண்டு வந்தாங்க. நாங்கள் கிளி முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயம் பாடசாலையின் முன்றில் இன்றைக்கு நிற்கிறோம். பாடசாலையின் பெற்றார்கள் எங்களோட பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களை பற்றி பாடசாலையின் வளர்ச்சி பொறுக்காத ஒரு சிலர் தப்பான வழியிலே அவர்களை பற்றி கேவலமாக ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகநூல் பக்கத்தில் எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த முகநூல் பக்கமானது கடந்த மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. கடந்த மாதம் 12ஆம் 13ஆம் தேதியிலே இதில் முதலாவது பதிவுகள் இடப்பட்டிருக்கு. அதில் அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் பாலியல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விஷயங்களை எழுதி கொண்டிருக்கிறோம். முழங்காவில் ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியர்களை அவதூறாக பேசி நாங்கள் இப்போ என்னென்று அந்த வார்த்தையால் கூடுற அளவுக்கு எங்களுக்கு தெரியலை. முதல் ஆசிரியர் எல்லாரும் போட்டார்கள், திருப்பி ஆசிரியர்கள் 2 போட்டார்களா என்றால் இளம் ஆசிரியர்கள் 2, இப்போ மறுபடியும் போட்டிருக்கு யாழ்ப்பாண ஆசிரியர்கள் குறி வச்சு இளம் ஆசிரியர்கள். அதான் இவை ஒரு பொதுநலம் சார்ந்த அல்லது சமூக அக்கறை சார்ந்தவர்களாக எங்களுக்கு தெரியலை. என்று சொன்னால் அவையின் செயற்பாடு எங்களோட பாடசாலையை மட்டும் நோக்காக கொண்டு எழுதப்படுவதை ஒழிய வேறு எதுவும் அதில் எழுதப்படவில்லை. அதே போல் இப்படியான சம்பவங்கள் இங்கே நடைபெறதுக்கு சாத்தியம் இல்லை. என்று சொன்னால் இங்கே குவார்ட்டர்ஸோ இல்லாட்டி ஆசிரியர்கள் தங்கி இருக்கிறதோ எந்த விதமும் இல்லை. காலையில் 7 மணி 7:10க்கு ஆசிரியர்கள் பஸ்ஸில் இறங்கினால் அவர்கள் தங்களோட செயற்பாடுகளை முடித்து கொண்டு மாலையில் இப்போ 1:31 வரும். இதில் 1:30க்கு பஸ் ஒன்று இருக்குது. அந்த பஸ்ஸுக்கு தங்களோட கையொப்பத்தை இட்டுட்டு ஓடி பஸ்ஸில் ஏறி போகிற அளவுக்கு தான் இவர்களோட செயற்பாடு இருக்குது. அப்படி இருக்க இப்படியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த 15ஆம் தேதி வலய கல்வி பணிப்பாளரை சந்தித்து அவருக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்துருந்தாங்க. அதே போல் வடக்கு மாகாண ஆளுநரையும் அதே நாள் சந்தித்து கடிதம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த பாடசாலை சம்பந்தமான இந்த அவதூறை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும். யாழ்ப்பாண ஆசிரியர் எங்களோட ஆரம்பம் இப்போதான் பாடசாலைக்கு வந்த பிள்ளைகள். அப்போ அப்படி இருக்கல அவை ஆசிரியர்கள் மழையில் பாதிக்கப்பட்டு அவை அழுது கொண்டு வகுப்பில் பாடங்கள் எடுக்க நிலையில் இருக்கல எங்களோட பிள்ளைகள் 13ஆம் தேதியிலேருந்து எங்களோட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். போன 13லேருந்து எங்களோட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்குள்ளே நீக்காத பட்சத்தில் பாடசாலை ஆரம்பிக்க நாங்கள் அதுக்கு எதிரான ஒரு பாடசாலை மாணவர்கள் பெற்றார்கள் சேர்ந்து ஒரு புறக்கணிப்பு ஒன்றை செய்கிறதுக்கு அவர்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. அப்போ அது சம்பந்தம் எந்த முடிவும் இல்லாமல் இருக்க கடந்த சில நாட்களாக மீண்டும் இவ்வாறான பரப்புதல்கள் இடம்பெற்று வந்ததால் நாங்கள் இன்றைக்கு ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக மேற்கொண்டிருக்கிறோம். உண்மையில் இதை அந்த பதிவுகளை மேற்கொள்கிறவர்கள் உண்மையில் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் இவ்வளவு மாணவர்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்படாத அளவில் இவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை போலீஸ் நிலையத்திலேயோ இல்லாட்டி பிராந்திய மாவட்ட போலீஸ் அலுவலகங்கள்லேயோ அல்லது மாகாண கல்விக்குரிய செயலாளர்கிட்டையோ இல்லாட்டி மாகாண ஆளுநர்கிட்டையோ கையளித்து
அவைகளுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் பாடசாலை சமூகம் பாதுகாக்கப்படும். இது வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு அழுது கொண்டு இருக்கேக்க, மாணவர்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கேக்க வந்து மாணவற்ற கல்வி வந்து பாதிக்கப்படுறதோட வந்து எங்கள்கிட்ட இந்த பிரதேசத்தின் கல்வி சமுதாயம் எதிர்காலம் வந்து அளிக்கப்படும் என்று நாங்கள் அச்சப்படுறோம். அதால் இதுக்கு உடனடியான ஒரு தீர்வு வேணும் என்று சொல்லி தான் இன்றைக்கு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதே மாதிரி ஒரு பிரச்சனை யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றது. மக்கள் வந்து ஆளுநர்கிட்ட போயிட்டு ஒரு மனு ஒன்று சமர்ப்பித்திருந்ததை இந்த பிரச்சனை பற்றி ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நீங்களே தான் போயிட்டு ஆளுநர்கிட்ட நாங்களும் தான் கடந்த 15ஆம் தேதி வந்து ஆளுநரை நேரடியாக சந்திச்சு ஆளுநர்கிட்ட வந்து இது சம்பந்தமான ஒரு மனுவை வந்து எங்கள்கிட்ட பெற்றராசியர் சங்கத்தை கூட்டி அவையிட்ட 115 பேர்ட்ட கையொப்பங்களோட நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம். ஆளுநர் தான் அது சம்பந்தமாக தான் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லி எங்களை அன்று அனுப்பியிருந்தவர். ஆனால் அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவைக்கு வந்து ஒரு ஞாபகம் ஊட்டுறதாகவும் இப்படி இது என்ன இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் வந்து இது தொடரும் என்றதையும் நாங்கள் காட்டுறதுக்கான ஒரு செயற்பாடு தான் இது. இன்றைக்கு பாடசாலை இன்றைக்கு நடக்காது. பிள்ளைகளை வந்து இப்போ இந்த இதெல்லாம் முடிய நாங்கள் இந்த பயிர்ஸ்கரிப்பு முடியும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு பிள்ளைகளை எல்லாரும் வீட்டை அனுப்பிடுவோம். எல்லாரும் நிற்கிறோம், பெற்றோரும் நிற்கிறோம். ஒரு 10 நாள் இடைவெளி வந்தது, லீவு விட்டது. அந்த லீவுக்குள்ளே நாங்கள் போய் எல்லாருக்கும் சொன்னாங்க இந்த லீவுக்குள்ளே எங்களுக்கு தீர்வு தருவோம். அங்கே வலயத்துக்கு போனாங்க, ஆளுநர்கிட்ட போனாங்க, போலீஸ்கிட்ட போனாங்க, டிஎஸ்கிட்ட முன்னே கொடுத்து நாங்கள் தெரிவிக்கணும். இவ்வளோ பேருக்கும் கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கல. ஒருக்கா தண்ணி ஒழிப்பு இதில் போட்டிருந்தாங்க, ஆறுதலாக சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு இடையில் திருப்பி அவதூறான வார்த்தையில போட்டிருக்கு, கண் கொண்டு வாசிக்கக்கூடிய முறையிலும் இல்லை. அவர்கள் எந்த முகத்தை கொண்டு இங்கே வந்து பண்ணிட்டார்கள்? ஒரு 4 பேர் கூட்டத்தில் நிற்கிறது வியத்தான சொன்னது இல்லை. ஒரு சம்மந்தப்பட்ட ஆசிரியரும் தனிப்பட்ட கூறி புள்ளியை பிடிச்சி அதுங்க நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, அமெரிக்காவில் அப்போ அப்படி இருக்கல நாங்கள் எங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இன்றைக்கு வந்து 11 ஆசிரியர்கள் யாழ்ப்பாண ஆசிரியர் வேலையில் மிச்ச ஆசிரியர் வந்திருக்கிறோம். அப்போ எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்ன? சின்ன பிள்ளைகள் அவே வீட்டிலேருந்து நாங்கள் முதல் அவை இந்த கையில் கொடுத்துருக்கிறோம். 1ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கிறோம். அப்படி வரைக்கும் நாங்கள் எதுவுமே எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தர வேணும். இல்லைன்னு சொன்னால் வீட்டில் வாங்கி போராடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் என்னங்கிற பேரன் 3 பேர் ஆதரவாக தெரிவித்திருக்கிறோம். அதுக்கு வன்னிகளுக்குலேருந்து ஆதரவாக தெரிவித்திருந்தது, பாராட்டி அதுக்கு போட்டிருந்தது. திருப்பி பேருந்து போட்டிருக்க மற்றதில் அவதூறாக ஆசிரியர்கள் இப்படித்தான், அதே மிளம் ஆசிரியர்கள், யாழ்ப்பாண ஆசிரியர்கள், அதே இந்த குடும்பத்தின் நிலைமை என்ன, அதுக்கிடையில் எங்களை இதுக்குள்ள ஒரு டீச்சர்கள் தற்கொலைக்கும் போயிருக்கிறாங்க. யாருன்னு எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியல. அப்போ இதாலே ஒன்று வந்தால் எங்களோட பாடசாலை ஒட்டுமொத்தமாக எங்களோட சமூகம் எங்களோட பிரதேசம் பாடசாலை பாதிக்கப்படுது. நாளைக்கு இதில் நாங்கள் ஒன்று செய்யக்கிறோம், இழிவான எல்லாமே தான் பார்க்குறோம். அதால் இந்த பாடசாலைக்கு வந்து அவதூறை நீக்க வரும். உண்மையான இதை பிடிச்சி காட்டணும், நமக்கு நல்ல தீர்வு தருவோம். இல்லைன்னா ரோட்டில் இருந்து நாங்கள் எல்லாம் மறுத்து வந்து போகிறோம். இதுன்றதுக்கு நாங்கள் தயாராக நிற்கிறோம். வலைத்தளத்துக்கு நாங்கள் சொல்கிறது இப்போ ஃபேஸ்புக் ஊடாக இது ஊடாக 6 கண்டுபிடிச்சி அவைக்கு நல்ல இதை புளிய வந்து இப்போ இருக்குது, வெளியம் இருக்குது, வைக்க தண்டிக்கிறதுக்கு போலீஸ் இருக்குது, ஜனாதிபதி இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஊடாக தீர்வு கடலாம் தானே. இல்லாத ஒரு பொடியை சொல்லி விளையாட்டு போட்டிகளும் நல்ல மாதிரி நடந்தது. இந்த பாடசாலை நான் பார்த்த அளவுக்கு இப்போ நல்ல முன்னேற்றமாக வந்துருக்குது. இந்த பாடசாலை நல்ல ஒரு முன்னேற்றமும் பார்வைக்கும் ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறதுல இந்த ஒரு அவதூறை கொண்டு வந்து எங்களை பாதாளத்துக்கு அப்படி மாதிரி கிடக்கு. அதனால் இப்போ சிறார்களும் என்ன சொல்லுங்க, சிறார்கள் பாதிக்கப்படக்கூடாது, சிறுவர்களுக்கு அப்படி செய்யணும் சொல்ல சிறுவர் பிரிவு கூட இதை கண்மூடித்தனமாக பார்த்துட்டு இருக்கிறோம். சும்மா ஒரு சாதாரண பிரச்சனைனா வீட்டை சுற்றி ரவுண்டப் பண்ணி எல்லாம் பிடிச்சி விசாரணை தீர்வு கிடைக்கும். ஏன் எங்களை பள்ளிக்கூட்டு கிடைக்காது. சென்றும் அதுக்கான தீர்வு இன்று வரை எங்களுக்கு கிடைக்கல. பாடசாலை ஆசிரியர்கள் மன உளைச்சல் மத்தியில் தான் பாடசாலைக்கு இன்று வர வேண்டிய சூழல் இருக்குது. அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறன்றது ஏற்கையில்லாத ஒரு நிலைமையில் அவை இருக்கணும். இப்போ மீண்டும் பாடசாலை தொடங்குறதுக்கு முற்பட்ட ஒரு 2-3 நாட்களுக்குள்ள மீண்டும் அப்படியான தகவல்களையே பதிவிட்டு கொண்டு இருக்கணும். இதால் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றது எங்களுக்கு புரியல. ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட என்னண்டு இது வேணுமென்று தான் செய்யணும். ஏன்னு சொன்னால் இதில் எந்த நன்மையுமே இல்லை. ஏன்னா அதில் பாதிக்கப்பட போகிறது எங்கட பிள்ளைய, எங்கட சமூகம், எங்கட கிராமம் பாதிக்கப்படுறது, எங்கட கிராமம், எங்கட சமூகம், எங்கட பிள்ளைய. அப்படியான நிலையில் இதில் இப்போ என்னென்னு சொன்னால் இனி வார சந்ததி கூட இந்த பாடசாலை கல்வி கற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் வெளியிடத்துலேருந்து வர்றதுன்னு சொன்னால் அவங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்க போகுது. எந்த ஆசிரியரும் வர்றதுக்கு வைப்பாங்க என்னென்னா பிரைமரி முழங்கால் பிரைமரிக்கு என்னென்று நாங்கள் கல்வி கற்பிக்க போகிறது அந்த ஒரு கேள்வி எழும்ப போகுது. ஏனென்றா இன்றைக்கு இவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு
நாளைக்கு எங்களோட சந்ததிக்கும் இது நடக்க போகுது. இதை தயவு செய்து நிறுத்த வேணும். இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவும் செய்திருக்கீங்களா? நாங்கள் எவ்வளவு செய்யக்கூடிய நடவடிக்கையோ அத்தனைக்கு நாங்கள் இறங்கிட்டோம். இனி எங்களால் இதுக்கு தீர்வு வெளியே இருந்தால் எங்களுக்கு கிடைக்கும். நீதி கிடைக்கிறதுன்னு சொன்னால் வெளியே இருந்தால் எங்களுக்கு கிடைக்க வேணும். இது நாங்கள் இப்போ கவனிப்பு போராட்டம் செய்கிறதுக்கான காரணம்னு சொன்னால் இனியும் எங்களோட ஆசிரியரை பற்றிய தப்பான வதந்தியும் வரக்கூடாது. என்று அதில் பாதிக்கப்படுறது மாணவர்கள் மட்டுமில்லை, ஆசிரியர்கள், அதிபர், மாணவர், பேரண்ட்ஸ், இந்த கிராமமே அதுக்கு ஒரு பாதிப்புக்குள்ளாக வேண்டி வந்திருக்குது. அதான் எங்களுக்குள்ள என்னென்ற எங்களோட பிள்ளைகள் கல்வி கற்கணும். அவங்க கல்வி கற்கிற சூழல்ன்றது நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருக்க வேணும். அமைதி இல்லாமல் சூழலில் கல்வி கற்கவும் முடியாது, கற்பிக்கவும் முடியாது. 300க்கு உட்பட்ட பிள்ளைய 287 அப்படி இதுக்கெல்லாம் வருது. முதலாம் ஆண்டு அதுவும் என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளைய மெச்சூரிட்டி கூனா பிள்ளை இல்லை, இதையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வயசு அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஆசிரியர் தான் நீங்கள் அம்மா அப்பா. நாங்கள் காலமாக கொண்டு வந்து 7:30க்கு விடுறோம். இல்லோ 7:30க்கு விட்டு போனால் 12:30 மட்டும் ஒரு 1:30யோட முடியுது. 5ஆம் ஆண்டு 1:30க்கு முடியும். அது மட்டும் அதிபர் ஆசிரியர் தான் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கு. அப்போ அவங்கள பற்றி எப்படியான வதந்தி வரைக்க நாளைக்கு பல கதை வரப்போகுது. அவங்க தங்களை தியாகம் பண்ணி தான் படிப்பிக்கணும். அப்போ அந்த படிப்பிக்கிற டைமில் கூடி இப்படியான வரைக்கும் அவங்க சுகமாக படிப்பிக்க இல்லாதது எங்களுக்கு வடிவாக புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இனி ஏன் இந்த இப்படியான தகவலோட தயவு செய்து வராமல் இருக்க வேணும். அவங்க இனி வார காலமாவது அவங்கள பாடசாலையில் கல்வி கற்பிக்க நல்ல ஒரு தீர்வை பெற்று தரணும் மட்டும் தான் எங்களோட வேண்டுகோள். Good.